எல்லாருமே அரசுக்கு எதிராக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தை என்ன பண்றாரு மு.க. ஸ்டாலின்? மக்கள் வரிப்பணத்தை எடுத்து வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கள்ளச்சாராயம் குடிக்கிறதே உங்களுடைய தப்பு தான், அது ஒரு குற்றம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம 11.19% எக்கனாமிக் growth இருக்குன்னு சொன்னாலும் கூட அடிப்படை கட்டமைப்புல ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. தெருக்கள் சரியில்லை, சாக்கடைகள் சரியில்லை, குப்பை கூடங்கள் வாடுற அந்த முறை சரியில்லை, அதை ட்ரீட் பண்ற விதம் சரியில்லை, மின்சாரம் சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, கல்வித்துறை சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஆனால் 11.19% நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு மாறுதட்டிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அதிகமாக கூடாது, அதாவது எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அரசனுடைய எல்லா நடவடிக்கைகளையும் வெளிப்படையா தெரிகிறது. ஆனா டிஎம்கேக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கூச்சம், வெட்கம், சங்கோஜம் ஒன்றும் கிடையாது. ஓப்பனா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் அதே மாதிரிதான். இல்ல 20 லட்சம் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? டிஎம்கே எதை பண்ணினாலும் வாக்கு அரசியல் தான் இருக்கும். இதைத்தான் இஸ்லாமியர்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போக்குவரத்து துறை ஆசிரியர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது நிதி ஒழுக்கம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு டிஎம்கே அரசுக்கு என்னைக்குமே கிடையாது. இப்போ இல்லை, எப்பவுமே கிடையாது. கருணாநிதி காலத்துல ஓரளவுக்கு ஒழுக்கம் இருந்தது. ஆனா இந்த அரசுக்கு கம்ப்ளீட்டா ஒழுக்கம் அப்படிங்கிறதே இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இறைவன் அருள். ஓகே சார், இன்னைக்கு சென்னை கண்ணகி நகர்ல தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்ற பெண்மணி மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க. அதாவது நேற்றிரவு பெய்த மழையில தேங்கி இருந்த தண்ணீர்ல மின்சாரம் பாய்ந்து அதன் மூலியமா இறந்திருக்காங்க. தற்பொழுது அந்த இறப்பிற்கு தமிழக அரசு நிவாரண தொகையா 20 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை? இது ரொம்ப துக்ககரமான சமாச்சாரம். இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துலலாம் இவ்வளோ மோசம் இருக்குல்ல. ஏன்னா ரோடுல தண்ணி தேங்காது. தண்ணி தேங்காத அளவுக்கு நல்ல ரோடுகள் அன்னைக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நான் சொல்றது ஒரு 50-60 வருஷம் முன்னால, மேபி 40 வருஷம் முன்னால. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒண்ணு மழை அளவும் அதிகமா இருக்கு, அதே சமயம் உள்கட்டமைப்பும் ரொம்ப மோசமா இருக்கு. இவங்க 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி வேர்ல்டு பேங்க் கடன் வாங்கி அந்த ரெயின் வாட்டர், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சொல்லலாம், SWD அப்படிம்பாங்க, அதெல்லாம் பண்ணினாங்க. அதெல்லாம் பண்ணின பிறகு கூட அது ரோட்ல தண்ணி தேங்கி இருக்குங்கிறது ரொம்ப மோசமான சமாச்சாரம். ஒரு சாதாரண மழைக்கு மின்கசிவு ஏற்படாது, மின் கம்பங்கள்லாம் அருந்து விழக்கூடாது. மின் கம்பங்கள் எப்படி அருந்து விழும் அப்படின்னு தெரியல. மின்கசிவுங்கிறது அந்த கம்பத்தை தொட்ட பகுதிகளெல்லாம் இருக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, குளங்குளமா தண்ணி தேங்கி நிற்கிறதுனால அந்த தண்ணியில நீங்க காலை வச்சாலும், ஏன்னா அது ஒரு கண்டக்டர், வாட்டர் இஸ் அ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால நீங்க கால் வச்ச உடனே உங்களுக்கு அதை அடிபடும். அதே மாதிரிதான் ஆடு மாடுகள் நாய்கள் எல்லாம் கூட அடிபடும். நாய்களுக்கு ஓரளவுக்கு புத்தி இருக்கும். அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுங்கெல்லாம் ரொம்ப உஷாராயிடுங்க. ஆனா மக்கள் அது மாதிரி இல்லை. மோரோவர் நிறைய பேர், அதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வளர்ந்த சமுதாயத்துல 11.19% எக்கனாமிக் growth இருக்குன்ட்டு மாறுதட்டிக்க கூடிய ஒரு மாநிலத்துல இதெல்லாம் நடக்கக்கூடாது. தமிழ், இது ரொம்ப மோசமான சமாச்சாரம். 20 லட்சம் நிவாரணம். ஆமா. ஆனா நீங்க பாருங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. அது இறந்தது யாரு தெரியுமோ? துப்புரவு தொழிலாளி. கரெக்டா? துப்புரவு தொழிலாளி. அதாவது இதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். துப்புரவு தொழிலாளர்கள் 12 நாள் நிறைய போராட்டங்கள் நடத்தி 13வது நாள், 12வது நாள், 13வது நாள் இரவுல அவங்கள குண்டு கட்டா தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. 105 பஸ்ஸு, 55 பஸ்ஸு, 5000 போலீஸ் குண்டு கட்டாக கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த போராட்டம் பிசுபிசுத்து போச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டிஎம்கே ஒரு ஒரு நாடகம் போட்டுச்சு. எப்படி அப்படின்னா,
துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து பணியில் இறந்தால் 10 லட்சம் காப்பீடு கொடுக்கப்படும். அது மாதிரி நிறைய சலுகைகள்லாம் முதல்வர் சொல்லியிருந்தாரு. அதை வந்து அதுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக துப்புரவு தொழிலாளர்களுடைய ஒரு சங்கத்தை சேர்ந்தவர்கள் முதல்வரை பார்த்து அவருக்கு பாராட்டு தெரிவித்து நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க. அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, அரசு அரசு துப்புரவு தொழிலாளர்களுக்கு வேண்டியதை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் துப்புரவு தொழிலாளர்கள் மாதிரியே மற்ற துப்புரவு தொழிலாளர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா அதே மாதிரியே மற்ற தொழிலாளர்களும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிரியர்கள் இருக்காங்க, பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க, போக்குவரத்து துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அரசுக்கு எதிராக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தை என்ன பண்றாரு மு.க.ஸ்டாலின், மக்கள் வரிப்பணத்தை எடுத்து வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கள்ளச்சாராயம் குடிக்கிறதே உங்களுடைய தப்பு தான், அது ஒரு குற்றம். பீகார்ல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனதுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், நிவாரணம் கொடுக்க மாட்டேன், உதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு நிதிஷ்குமார். நம்ம ஐயா என்ன பண்ணாரு, ஸ்டாலின் அப்பா என்ன பண்ணாரு, உடனே 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. டிஎம்கேல இருந்து கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சு, வேற எதெல்லாமோ பணம் கொடுத்தாங்க. கள்ளச்சாராயம் குடித்து இறந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 27 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்பட்டது. இது யாருடைய பணம்? நீங்க யாரை வந்து ஊக்குவிக்கிறீங்க தெரிய வேண்டாமா? ஓகே, இந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு வந்துடுறேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 11.19% எக்கனாமிக் growth இருக்குன்னு சொன்னாலும் கூட அடிப்படை கட்டமைப்புல ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. தெருக்கள் சரியில்லை, சாக்கடைகள் சரியில்லை, குப்பை கூடங்கள் வாடுற அந்த முறை சரியில்லை, அதை ட்ரீட் பண்ற விதம் சரியில்லை, மின்சாரம் சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, கல்வித்துறை சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஆனா 11.19% நம்மளுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு மாறுதட்டிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும், வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும், தெருவில் தண்ணி நிற்கிறதாங்கிறத பார்க்கணும். இப்போ நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன், எங்க தெருவிலேயே தண்ணி நிற்குது. அந்த இடத்துல போகும்போது எனக்கும் பயமா தான் இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு, எங்க கசிவு ஏற்படுதுங்கிறது தெரியாது. மின்சாரத்துறை ஊழியர்கள் ரொம்ப கடுமையா வேலை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை அவங்க அரசு கொடுக்கணுமா வேண்டாமா? எல்லாத்துலேயுமே ஊழல். அந்த மின்கருவிகளுக்கு தேவைப்பட்டது, அந்த செராமிக் இன்ஸ்டாலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து கரெக்ட் டயத்துக்கு அவங்க கொடுக்கறது இல்லை. பாவம், அந்த கம்பத்துல அவங்க குரங்கு மாதிரி மேலே ஏறி போயிட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு கேவலமான நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ் சார், ரொம்ப மோசமான நிலை. இந்த இடத்துல 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நெருங்கிறதுனால இந்த நிவாரண தொகை 20 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஏற்கனவே தூய்மை பணியாளர்களை ரொம்ப அக்ரெசிவா நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம், ஸோ அதனால வந்து இந்த 20 லட்சம் ரூபாய் மூலியமா அதை வந்து ஒரு சரி கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமா? நான் சொல்ல வந்ததை நீங்க சொல்லிட்டீங்க. முதல்ல நான் சொன்னேன், தூய்மை பணியாளர்களை கண்ணாப்பின்னான்னு ட்ரீட் பண்ணாங்க, கேவலமா ட்ரீட் பண்ணினாங்க. அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சமாதானத்திற்காக அவங்களுக்கு வந்து முதல்வர் என்ன பண்ணாரு, சில சலுகைகள்லாம் அறிவிச்சாரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம இதை பார்க்க முடியுமே தவிர, உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்கள் மேல இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அக்கறை இருக்கு, பாசம் இருக்கு, கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, இது எகைன் இப்போ எப்படி உங்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு இஸ்லாமிய பெண் கவிஞரை ஆர்எஸ்ல ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்களோ, எப்படி வைகோவுக்கு அதை வைகோவுக்கு மறுத்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கினார்களோ, எப்படி தகைசால் விருது 10 லட்சம் ரூபாயை ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிக்கிறவருக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரிதான் இதுவும் ஆன்டி டிஎம்கே வாக்குகள் அதிகமாக கூடாது, அதாவது எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அரசனுடைய எல்லா நடவடிக்கைகளையும் வெளிப்படையா தெரிகிறது. நீங்க வந்து கொஞ்சம் இலைமறைக்காயா நீங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னா நாங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனா டிஎம்கேக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கூச்சம், வெட்கம், சங்கோஜம் ஒன்றும் கிடையாது, ஓப்பனா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் அதே மாதிரிதான். இதெல்லாம் 20 லட்சம் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? கேள்வியா தான் வருது. அது யாருடைய பணம்? பொதுமக்களுடைய பணம்.
சரி, அங்க மின்கசிவு ஏற்பட்டிருக்கு, அங்க குளத்துல குளம் மாதிரி தண்ணி நிக்குதுன்னு சொன்னா அந்த துறை சார்ந்தவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை சரி பண்றதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 4.5 வருஷம் ஆச்சுப்பா. 4.5 வருஷத்துல இந்த மாதிரி நிலைமைக்கு தமிழ்நாடை கொண்டாந்து விட்டுருக்கு டிஎம்கே. அதனாலதான் இந்த எதிர்ப்பை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால 20 லட்சம் என்ன 30 லட்சம் 50 லட்சம் கொடுத்தாலும் கூட இல்லைன்னா அந்த ஆழ்துளை கிணறுல விழுந்து செத்து போன அந்த சுஜித் அப்படிங்கிற குழந்தையோட குடும்பத்துக்கு இவங்க 25 லட்சம் கொடுத்தாங்க. என்ன அவசியம் இருக்கு? ஆழ்துளை கிணறு இருக்குன்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு தடுப்பு வேலி போடணும், அதை மூடணும், மேல இருந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த காரச்சட்டியை வச்சு மூடணும். அது கூட பண்ணல. அது பேரண்ட்ஸுடைய தப்பு தான். ஆனா அவங்களுடைய தப்புக்கு இவங்க 25 லட்சம் மக்கள் வரி பணத்தை அள்ளி கொடுக்கறது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு நம்மளுக்கு வரணுமே அப்படிங்கிறதுனால தான். டிஎம்கே எதை பண்ணினாலும் வாக்கு அரசியல் தான் இருக்கும். இதைத்தான் இஸ்லாமியர்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போக்குவரத்து துறை ஆசிரியர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனா இதனாலலாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் அறுவடை கிடைக்கும் அப்படின்னு டிஎம்கே நினைச்சிச்சு சொன்னா அவங்க கனவுல மண் விழும். சார், இப்போ இந்த 20 லட்சம் தொகையை ஹெல்த் மினிஸ்டர் மாசோ அவர்கள்ட்ட தான் போய் கொடுக்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள்ட்ட சரியான ஒரு போக்குல அவங்களுடைய போராட்டத்தை இந்த அரசு கையாளல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் ஏற்கனவே இருந்தது. தற்பொழுது அந்த ஏரியாவில் அந்த குடும்பத்துக்கு இந்த 20 லட்சம் மூலியமா ஏதாவது ஒரு நல்லது, இல்லை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட்டு அறுவடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிகழ்த்திட முடியும். குறிப்பிட்ட அந்த ஏரியாவில், சென்னை கண்ணகி நகர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இந்த மாதிரியா நிகழ்த்திட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சிகளா? இல்ல, கண்ணகி நகர்ல ஏற்கனவே டிஎம்கே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனா இதை அவங்க ஒரு தமிழ்நாடு மொத்தத்துக்கும் அனுப்பக்கூடிய ஒரு செய்தியாக தான் நாம பார்க்கணும். அதாவது நாங்க துப்புரவு தொழிலாளர்கள் கூடவே இருக்கோம், ஏழைகள் கூடவே இருக்கோம், இது ஏழைகளுடைய அரசு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக இதை பண்றாங்க. ப்ராபப்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இவங்க மின் கசிவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? வேணும்னே அவங்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒயர் அருந்து கீழே விழணும்னு ஆசைப்படுறாங்களா இந்த கவர்மெண்ட்ல அப்படிங்கிறது தெரியல. சுப்பிரமணியம் கொடுத்தாருங்கிறது வேற விஷயம். ஆனா இது மின்துறைக்கு கீழே வர்றது ஒண்ணு. ரெண்டாவது இந்த சாலை கட்டமைப்பு, இந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் இதெல்லாமே வேற துறையில வருது, பிடபிள்யூடியில வருது. அப்போ அவங்க எல்லாருமே இதுக்கு பொறுப்பு தான். துப்புரவு தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு இல்லை, ஆல் தமிழ்நாடுக்கும் இவர் தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் பொறுப்பு, கே நேரு தான் பொறுப்பு. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார் சேகர் பாபு, அவர் கையசைச்சாதான் எல்லா வேலையும் நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிறதுனால இது மாசு சொன்னதை விட எனக்கு என்னமோ சேகர் பாபுனுடைய கை தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருங்க, அள்ளி கொடுத்துருங்க, கொஞ்சமாவது அவங்களுடைய கோபம் தனியட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா இதுவும் கூட அரசியலுக்காகவே பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓகே, அரசியலுக்காக எதுவும் பயன்படுத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்க. பட் 20 லட்சம் அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய தொகை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா எப்படி சார்? ஆமாமா, அது ஒரு பெரிய தொகை தான். கண்டிப்பா அது ஒரு பெரிய தொகை தான். நார்மலி என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 லட்சம் சென்ற ஆண்டோ இல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்திருந்தா இவ்வளவு தொகை எதிர்பார்த்திருக்க முடியாதோ? 2 லட்சம் கொடுத்துருப்பாங்க. 2 லட்சம் கொடுத்துருப்பாங்க, அதோட க்ளோஸ் பண்ணிருப்பாங்க மேட்ரை. ஏன்னா இன்னும் 4 வருஷம் இருக்கு ஆட்சி. இப்போ ஆட்சி கடைசிக்கு வந்துடுச்சு. எக்கச்சக்கமா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இந்த விஜய் வேற சிறுபான்மையினர் ஓட்டுகளெல்லாம் பிரிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போறாரு. இந்த ஏடிஎம்கே வேற பாஜக கூட கூட்டணி வச்சு 39% ரெடி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல திருமாவளவனும் காங்கிரஸ் கட்சியும் விஜய் பக்கமா போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நான் என்னதான் பண்ண முடியும்? அந்த கண்டிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால அள்ளி விடுறது. என்ன சார், கஜானா காலி ஆச்சா, கடன் வாங்கிக்க முடியாதா? ஏற்கனவே தங்கம் தென்னரசு அங்க போயிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? டெல்லியில 3.5%லேருந்து 4% உயர்த்தணும். அதாவது தமிழ்நாடுடைய கடன் வாங்கும் தகுதியை ஜிடிபி, அதாவது மொத்த உற்பத்தியில் 3.5% அப்படிங்கிற அந்த சதவிகிதத்தை 4% உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறாரு. இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க நீங்க? எங்க போகுது இந்த பணம்? அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது.
கடன் வாங்கி தள்ளிட்டாங்க ஒரேடியா. அந்த அளவுக்கு இங்க வந்து கட்டமைப்பு ஏற்பட்டிருக்கா, புதிய தொழிற்சாலைகள் வந்திருக்கா, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணகி நகர்ல இன்னும் தண்ணி தேங்கி நிற்குது, மின்சார கசிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, மக்கள் செத்து மடிக்கிறார்கள். அந்த கண்டிஷன், அதுக்கு தான் நான் திருப்பி 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 சொல்றேன், வெறும் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். குவாலிட்டி ஆஃப் லிவிங், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது உயர்ந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழ்நாட்டில் அதை பொறுத்த வரைக்கும் உயரல. 20 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். 5 லட்சம் கொடுத்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற வேலையை ஒருத்தருக்கு அதான் வேலை போட்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா அது கூட ஓகேயா இருந்திருக்கும். ஆனா இந்த ஃபைனான்சியல் டிசிப்ளின், அதாவது நிதி ஒழுக்கம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு டிஎம்கே அரசுக்கு என்னைக்குமே கிடையாது. இப்போ இல்லை, எப்பவுமே கிடையாது. கருணாநிதி காலத்துல ஓரளவுக்கு ஒழுக்கம் இருந்தது. ஆனா இந்த அரசுக்கு கம்ப்ளீட்டா ஒழுக்கம் அப்படிங்கிறதே இல்லை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிற வரைக்கும் அவர் ஓரளவுக்கு அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயன்றார். ஆனால் அவர் சொன்ன சில எதிர்கருத்துக்களால், அதாவது முதல் குடும்பத்திற்கு எதிரான சில கருத்துக்களால் அவர் இலாக்கா மாற்றப்பட்டார். அதுக்கப்புறமா மொத்தமாவே சரிவுதான். பல விஷயங்கள் பேசணும் சார். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தமிழ்.